கத்தாவே இந்த ஆராதனை கத்தாவே ஸ்தோத்திரிப்பட்ட பயங்கள் மத்தியிலே உலாவிய ஆசீர்வாத தேவன் இந்த ஆராதனை மீதியான வேலையை பொறுப்படுத்திக் கொள்ள முடியாது தொடர்ந்து கத்தனைகளோடு பேச முடியாது உடைய பொறுப்பாளத்தில் சமர்ப்பிக்கிறோம். பேசி நாங்கள் கேட்கட்டும். ஒவ்வொருவரும் தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. எடுத்து வாசிங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனம். Book of Isaiah chapter 19 verses 3. ஏசாயா 19:3. தேடுவார்கள். அருமையான தேவ ஜனமே, காலவேளையில் வாசித்த வசனம் சொல்கிறது எகிப்தியரின் ஆவி. இந்த 3ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது எகிப்தியனுடைய ஆவி ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில செயல்படக்கூடாது. இந்த எகிப்தின் ஆவி நமக்குள்ள இருக்கிறதா இல்லையா என்று சொல்லி வசனத்தின் வாயிலாக நம்ம என்ன பண்ண போறோம், நீங்க கண்டுபிடிக்க போறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த எகிப்தின் ஆவியை நம்ம துரத்த போகிறோம். எகிப்தின் வல்லமையை நம்ம ஜெயிக்க போகிறோம். இந்த எகிப்தின் ஆவி நமக்குள்ள போராடாதபடி அவைகளிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும், விடுதலை பெற போகிறோம். இன்னைக்கு ஸ்பிரிட் ஆஃப் எகிப்தின் ஆவி என்கிற தலைப்பில் நம்ம தேவனுடைய வார்த்தை என்ன பண்ண போறோம், தியானிக்க போறோம். கைதிகள் அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கருமையான தேவ ஜனமே, இந்த எகிப்துடைய ஆவி எவ்விதமாக இருக்கிறது என்றால், ஒரு நாள் மோசே பார்வோனுக்கு முன்பதாக, எகிப்தின் மன்னன் பார்வோனுக்கு முன்பாக நின்று இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அனுப்பிவிடும்படியாக என்னை அனுப்பினார் என்று சொல்லும்போது, அந்த பார்வோன் ராஜா சொன்னா, கர்த்தர் உன்னை எதனால் அனுப்பினார் என்பதை நான் தெரிஞ்சுக்கிறது, உன்னை ஆண்டவர் தான் அனுப்பினார் என்பதை நான் எப்படி சொல்வேன்? அதுக்கு மோசே சொல்றாரு, என் கையில கோல் இருக்குது, அந்த கோலை உங்களுக்கு முன்னாடி போடுறேன்னு சொன்னதுமே கோல் சர்ப்பமாய் மாறிச்சு. அல்லேலூயா. கோல் சர்ப்பமாய் மாறின உடனே எகிப்து மன்னன் சொல்றான், நீ தான் இப்படி பண்ணுவியா, நான் கூட பண்ணுவேன்னு சொல்லி தங்களுடைய மந்திரவாதிகளுடைய மந்திர வித்தையில மந்திரவாதிகளும் தங்கள் கோல்களை போடும் பொழுது அந்த கோல்கள் சர்ப்பமாய் மாறினது. அருமையான தேவ ஜனமே, ஆனால் பாருங்க, அங்க நடந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? மோசேயுடைய கோல் அது தேவனுடைய கோல். அல்லேலூயா. தேவனுடைய கோல் என்ன பண்ணிச்சு? அந்த மந்திரவாதிகளுடைய அந்த மந்திர வல்லமைகளை விழுங்கிவிட்டது. ஆமென். மோசேயுடைய கோல் சர்ப்பம் மாறினது. அந்த சர்ப்பம் மந்திரவாதிகளுடைய அந்த 2 சர்ப்பங்கள் என்ன பண்ணிடுச்சு? விழுங்கிடுச்சு. அது என்ன என்னுடைய விளக்கம்? தேவனுடைய கோலுக்கு முன்பதாக எந்த மந்திரமும் செயல்பட முடியாது. அல்லேலூயா. எந்த மந்திர வல்லமைகளும் செயல்பட முடியாது. அவைகளுக்கு தேவனுடைய கோலுக்கு முன்பதாக ஒன்று எதிர்த்து நிற்க முடியாது என்பதுதான் இதனுடைய ஞான அர்த்தம். இந்த கால வேளையில கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இப்படிப்பட்ட எகிப்தின் ஆவிகள் செயல்படாதபடிக்கு இவைகளும் நான் விடுதலை அடிப்படைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க போறோம். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட நிறைய பிள்ளைகள் கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மந்திரத்தை சார்ந்து ஓடுதல் இருக்கிறார்கள். ஆலயத்துக்கு போகிறவர்கள் கூட என்ன பண்றாங்க, மந்திரவாதிகளுடைய ஆலோசனை கேட்கிறது நிறைய பேர் இருக்கிறார். தேவஜனமே, காலவெளி நன்றாக தெரிந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம ஒருபோது மந்திரங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, துணை போகக்கூடாது. நான் போகல, பணம் வேணா கொடுக்குறேன், நீங்க வேலையை முடிச்சுட்டு வாங்க என்று சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எகிப்து என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மந்திரவாதத்தின் ஆவி. தொடர்ந்து இன்னைக்கு எகிப்துக்கு கொடுத்து வேத வசனத்தின் மூலமாக நாம் தியானிக்கலாம். ஆதியாக 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் துரிதமா படிக்க பார்க்கலாம். ஜெனிசிஸ் சாப்டர் 12 verses 10. தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். அருமையான தேவ ஜனமே, ஆபிரகாம் அவர் குடியிருக்கிற கானான் தேசத்தை விட்டு பஞ்சம் வந்ததுனால என்ன பண்றாரு, எகிப்துக்கு போறார். அப்படி எகிப்துக்கு போகும்போது ஆபிரகாம் தன் மனைவி சாராய் பார்த்து சொல்றார், உன் நிமித்தம் எனக்கு கொலை செய்யாதபடிக்கு. அப்படின்னா சாராய் ரொம்ப அழகா இருந்தாங்களாம். ஆபிரகாமுடைய மனைவி, நீ அழகா இருக்கிறதுனால என்ன கொலை செஞ்சு உனக்கு நான் புருஷன் இல்லாத ஆகாதபடிக்கு யாராவது கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும், ஆபிரகாம் எனக்கு சகோதரன் சொல்லணும்னு ஆபிரகாம் சொல்லி வச்சிருந்ததுனால பார்வோன் அதே மாதிரி என்ன பண்ணான், சாரால விஷயத்தை கேள்விப்பட்டு சாரால என்ன பண்ணிட்டான், தன்னுடைய அரண்மனைக்கு அழைச்சிட்டு போயிட்டான். ரலியை சொல்லி பார்க்கலாம். அரண்மனைக்கு போய் கத்திரத்துல எச்சரிப்பு பெற்று சாரால் அனுப்பிவிடப்பட்டாங்க. ஆனால் ஒன்று கவனிக்கணும், இந்த கணவனுடைய கண்களுக்கு முன்பதாக
அவனுடைய மனைவியை அழைச்சிட்டு போறாங்க போது அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலை ஆபிரகாமுடைய மனைவி ஆபிரகாமுடைய மனம் எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இந்த பிரச்சனை வர காரணம் என்ன? நீ எகிப்துக்கு போனதுனால. நீ எகிப்துக்கு போகும்போது அங்க இருக்கிற அந்நிய வல்லமைகள் உன்னை என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு? அங்க உன்னை துரத்த ஆரம்பிச்சிருச்சு, உன்னோடு கூட போராட ஆரம்பிச்சிருச்சு, உன்னோடு கூட அவைகளை அலங்கழிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த கால வேளையில தேவ ஜனமே, எகிப்து நாவி உன்னோடு கூட போராட இடம் கொடுக்க கூடாது. கைதிகள் அலையிலே சொல்லுங்க, அல்லேலூயா. நன்றாக அறிந்து கொள்ளுங்க, எகிப்துக்கு போறதுனால பிரச்சனை கிடையாது. எகிப்து நாவி உனக்குள்ள போகக்கூடாது. அல்லேலூயா. எகிப்தில் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை, எகிப்து நாவி எனக்குள்ள இருக்கக்கூடாது. ஏனென்றால் அதுக்கு பிற்பாடு நாம் வேதத்திலே பார்க்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு மன்னித்துக் கொள்ளுங்க, ஆதியாகம புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது வாசித்து பாருங்க. 46:3. அப்போது அவர், நான் தேவன், நான் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். பாத்தீங்களா? இப்போ கர்த்தர் யாக்கோபு சொல்றாரு, நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்துக்கு போக பயப்படாத, உன்னை எகிப்துல தான் என்ன பண்ண போறேன், ஒரு பெரிய ஜாதியாக்க போறேன்னு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் யாக்கோபுக்கு. அருமையான சகோதரனை சகோதரி, இந்த கால வேளையில அப்ப எகிப்துல இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல, எகிப்து நாவி எனக்குள்ள இருக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எகிப்து என்பது உலகம், நம்ம உலகத்தில் இருக்கிறோம். ஆனா உலகத்தின் அந்நிய வல்லமைகள், உலகத்தின் ஆவிகள் நமக்குள்ள போராடாதபடிக்கு அவைகளை நாம் துரத்துகிறவர்களாய், விரட்டுகிறவர்களாய், ஜெயிக்கிறவர்களாய், அதுமேல் ஜெயம் எடுக்கிறவர்களாய் நீங்கள் நான் மாற வேண்டும். கைதிகள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் மத்திய 2ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தில் வாசிக்கும் போது வாசித்து பாருங்க. மத்திய 2ஆம் அதிகாரம் 14-15. அவன் எழுந்து இரவில பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. பாருங்க, இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளையா இருக்கும் போது என்ன பண்ணாரு? எகிப்துக்கு போய் தான் வந்தார். அதனால இயேசு கிறிஸ்து என்ன செய்யல? எகிப்து நாவி தொடல. அல்லேலூயா. அப்போ வசனம் நமக்கு சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, யோவான் 17ஆம் அதிகாரத்துல, நான் உலகத்தான் அல்ல, அது போல என்னுடையவர்களும் யார் கிடையாது, உலகத்தான் அல்ல. அப்ப நாம உலகத்தில் இருந்தாலும் நமக்குள்ள இருக்க வேண்டியது யாரு? எகிப்து நாவி இல்ல, தேவனுடைய வார்த்தை. கைதிவர் அல்லையே சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால். அப்ப இந்த உலகத்தில் இருக்கிற நாம எகிப்து நாவி நமக்குள்ளே வராதபடிக்கு தேவனுடைய வார்த்தையினால நீங்கள் நாளை நிரப்பப்பட்டோமானால் எகிப்து நாவி நமக்குள்ள வரவே வராது. கைதிவர் அல்லையே சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த எகிப்து நாவி உன்னோடு போராடுற வரைக்கும் பரிசுத்த ஆவியுடைய நிறைவினை பார்க்க முடியாது. இந்த எகிப்து நாவி உன்னை அழகழைக்கிற வரைக்கும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்குள்ள உன்னை வர முடியாது. ஏன்? இந்த எகிப்து நாவிக்கு நீ இடம் கொடுத்தபடினாலதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியுடைய அனலற்ற ஒரு நிலைமை, அபிஷேகத்தின் அற்ற ஒரு நிலைமை, பரிசுத்த ஆவியின் நிறைவற்ற ஒரு நிலைமை உனக்குள்ளே தொடர்ந்து காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த காலவேளையில தேவ ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுக்கப்புறமா யோசேப்பு போகிறார். அல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை நாம் பார்க்க போகிறோம். 39ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு சொல்லப்பட்டான். கவனிக்கணும். இப்ப யோசேப்பு எங்கதான் கொண்டு செல்லப்படுகிறாரு? எகிப்துக்கு கொண்டு செல்லப்படுகிறார். யோசேப்பு எகிப்தில் இருந்தாலும் எகிப்தின் ஆவி யோசேப்புக்குள்ள இல்லை. கைதிகள் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நம்ம வேலைக்கு போறோம். இந்த மாசம் ஒரு ஃபெஸ்டிவல் டே வருது. என்ன டே சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பூஜை? வேலை ஸ்தலத்தில் என்ன பண்ணுவாங்க? இதை பண்ணு, அதை பண்ணு, இதை செய்ய, அதை செய்யணும். அவங்க வேலை ஸ்தலத்தில் ஓனர் என்ன வந்து செய்யலன்னா பவிச்சு கொள்வாரு. நான் பங்கு பெறலைன்னா அதில் போய் கலந்துக்கலன்னா ஏதாவது சொல்லுவாங்க. அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? மனுஷனுடைய கட்டாய நிமித்தமாய், நிர்பந்தமான சூழ்நிலை நிமித்தமாய் என்ன பண்றோம்? 10 பேர்ல ஒரு ஆளா போய் பங்கு கொள்றோம். தேவஜனமே, அதான் எகிப்து நாவி. அன்று அழியிலேயே சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த காலவேளையில தன்மையான சகோதரிய சகோதரியை எகிப்து நாவி உனக்குள்ள வரத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. யாரோட நிர்பந்தப்படுத்தினாலும் கட்டாயப்படுத்தினாலும் அந்த இடத்துல நீ வேறு பிடிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை என்பதை நீ நிரூபிக்கணும். கைதிகள் நிலையிலே சொல்லுங்க. உன்னுடைய வீடு குடும்பம் விசேஷங்கள், உன்னுடைய இனத்தாருடைய விசேஷங்கள், உன்னுடைய ஜனத்தாருடைய விசேஷங்களை புறப்பட்டு சொல்லும் போது உன்னுடைய இனத்தார் ஜனத்தார் என்ன பண்ணுவாங்க?
உன்னை கட்டாயப்படுத்துவாங்க. என்ன சொல்லுவாங்க? என்னைக்கோ ஒரு நாள் தான் வந்திருக்கிற, கட்டிங் போடு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி அவனை கட்டாயப்படுத்தும் போது உன்னை நினைவுக்கு யார் வரணும்? யோசேப்புடைய கண்கள் கட் பண்ணப்பட்டது. ஆமென், அல்லேலூயா. நிர்பந்தப்படுத்துவாங்க. நீ கொஞ்சம் இடம் கொடுத்து சாய்ஞ்சிட்டுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடுச்சு. அப்ப யோசேப்பு எகிப்துக்கு போனாலும் எகிப்தின் ஆவி யோசேப்புகள் என்ன செய்யல? போராடவில்லை. கைதிவர் அணியிலே சொல்லுங்க பார்க்கலாம். திரும்ப அந்த 31 புருஷன் படிங்க. பார்வோனுடைய பிரதானியும் விலைக்கு வாங்கினார்கள். யோசேப்பு எதுல வாங்கினாங்க? விலைக்கு வாங்கினாங்க. பணம் கொடுத்து விலைக்கு என்ன செஞ்சுட்டாங்க? வாங்கிட்டாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம் புரியுதா? கண்ட்ரோல். அல்லேலூயா. இப்ப அவன் என்ன செஞ்சுட்டாங்க? அடிமையை விலைக்கு வாங்கிட்டாங்க. அடிமையை விலைக்கு வாங்கிட்டான்னா அந்த எஜமான் என்ன சொல்றானோ அடிமை யோசிப்பு என்ன பண்ணணும்? அவன் கட்டுப்படணும். வேற வழி கிடையாது. அவன் என்ன சொல்றானோ அவன் அதை செஞ்சாகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு அருமையான சகோதரிய சகோதரிய, நீங்க எப்படி பண்ணலா இருக்கிறீங்க? மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுல இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில இடங்களில் வெளியில தான் ஆள் எப்படி இருப்பாரு? வீரப்புலி சூரப்புலியா இருப்பார். வீட்டில் போனால் அவர் சுண்டையிலே இருப்பார். அல்லேலூயா. வெளியே தான் அவருடைய வீரம் சூரம் தீரம் எல்லாமே. ஆனால் வீட்டில் அவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்களோட பேக்கெட்டில் வைக்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நில்லுனா நில்லு, உக்காருனா உக்காருன்ற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள அங்கு அவர் இருப்பார். சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அம்மா சொன்னாங்க, ஐயா எங்கள் வீட்டில் இருக்காரு, இதெல்லாம் பிடிக்காது, இதெல்லாம் சொன்னால் அவள் தான் அவர் அப்படி அவர் இப்படி அப்படின்ட்டுனாங்க. ஒரு நாள் நாங்கள் எதாச்சும் அவங்க வீடு விசிட்டிங் போகிறோம். போய் உட்காரமா உட்காரியா அப்படின்ற அந்த அம்மா அவன் அவர் கப்சிப்புன்னு அமைதியாக போய் உட்காந்துட்டார். இந்த அம்மா சரவெடி மாதிரி வெடிச்சுட்டு பட 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 படன்னு அந்த எண்ணெயில் கடுகு போடுற மாதிரி அது பாட்டு பட 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 படன்னு அந்த மனுஷன் வாயை தரங்கல. ஆனால் எங்ககிட்ட பேசும்போது நம்ம என்ன சொல்லுது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரு மீது எதுவுமே பண்ண முடியாது. அவர் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவ்வளோதான், அவர் அப்படி இப்படி. அப்போ அங்கே உள்ள போனாதான் தெரியுது யார் எப்படியாது. கைதிவர் அணியிலே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம அநேகர் அப்படிதான் என்ன பண்றோம்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சில பேரை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறோம், கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறோம். அவர் வெளியே தான் அவரு சிங்கம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டுக்குள்ள வந்து அவர் அவளும் பங்கம். ஆமென். அவங்களும் அவர் அவமானப்படுகிறார். இந்த காலவேளையில நீங்க அப்படி யாரையாவது கண்ட்ரோலில் வச்சிருக்கிறீங்களா? ஒரு போதும் ஒரு காலம் யாரையும் நீங்க என்ன செய்யக்கூடாது? அப்படிப்பட்ட கட்டுப்பாட்டுக்குள்ள அப்படிப்பட்ட கண்ட்ரோலை நீங்க கொண்டு வரக்கூடாது. நாங்கள் அநேக நேரம் ஊழியர்களாக பேசும்போது சில மூத்த ஊழியர்கள் எங்களுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. உங்க சபையில எல்டர் இருக்கிறாங்களா, மூப்பர்கள் இருக்கிறாங்களான்னு சொல்லி கேட்பாங்க. நாங்கள் சொல்லுவோம், எங்களுக்கு எல்டர் மூப்பர் எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் தான். அல்லேலூயா. பெக்மன் சேவர் பாட்டு பாடார் பார்த்தீங்களா? ஆளுகை செய்யும் ஆவியானவரே. இன்னொரு பாட்டு பாட, கட்டுப்பாட்டின் ஆவியானவர் அவர் என்ன கண்ட்ரோல் பண்ணி நடத்துவார். அல்லேலூயா. சபையில எல்டர் மூப்பர்லாம் வச்ச சில நேரங்கள்ல அவங்க நம்ம தலைவலி ஆயிடுவார். அவங்களுக்கு சில பொறுப்புகள் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஐயா இந்த தேதியில் உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்குது, இந்த மாதிரி சோ அண்ட் சோ ஃபங்க்ஷன் இருக்குது, இல்லை தகவல் தெரிவிப்பாங்க. அவங்களுக்கு யாராவது பிடிக்கலன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஐயா இன்னொரு வீடு நீங்கள் போகக்கூடாது, அவங்க வந்து சரிப்படாது, அவங்க இப்படி அவங்க அப்படி, நீங்கள் இப்படி தான் நடக்கணும், நீங்கள் எது மாதிரி தான் செய்யணும், காணிக்கை கண்ட்ரோல்ல இருந்து எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த மனுஷன் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கண்ட்ரோலில் கொண்டு வருவார். கவனிக்கணும். அப்போ ஒரு ஊழியம் மனுஷனுடைய கண்ட்ரோல் வரக்கூடாது. சபை வளர்ச்சி ஒரு மனுஷனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரக்கூடாது. ஒரு அணியை சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையும் ஊழியமும் ஆவியானுடைய கண்ட்ரோல் இருக்கணும். கைதிகள் அணியை சொல்லுங்க. அப்படி ஒரு மனுஷனுடைய கண்ட்ரோல்ல கட்டுப்பாட்டுக்குள்ள வருமானால் அருமையான சகோதர சகோதரியே, அது ஒருபோது வளர்ச்சி பெறவே பெறாது. நீங்க யோசேப்பை விலைக்கு வாங்கினார்கள். எகிப்தின் ஆவி ஒரு மனுஷன் என்ன பண்ணுது? கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்குது, கட்டுப்பாடு பண்ணிட்டே இருக்குது. அவன் பிசாசு அவன் தன்னுடைய கட்டுக்குள்ள என்ன செஞ்சு வச்சிருக்கிறான்? வச்சு வெளியே போக முடியாதபடி அங்கேயே அந்த உள்ள இருக்கிற கோட்டிலேயே அந்த வட்டத்துக்குள்ளேயே சுத்தி சுத்தி வராம இருக்கிறான். எகிப்தின் ஆவி. ஆண்டவர் அழியிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். 39ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனம்.
ஆதியாகமம் 31:12. வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோட சரி என்றால் அவனோ தன் வஸ்திரத்தை அவன் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். அருமையான தேவ ஜனமே, யோசேப்பு குறித்து நான் பார்க்கும்போது யோசேப்புக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்குது. போத்திபாருடைய வீட்டுக்கு வேலைக்கு போறான். போத்திபாருடைய வீட்டுக்கு வேலைக்கு போனதுமே போத்திபார் இவனுடைய உண்மை உத்தமத்தை பார்த்து அவன் வீட்டில் எல்லா பொறுப்பையும் நிர்வாகத்தையும் யோசேப்பு கிட்ட கொடுக்கிறார். ஒரு நாள் போத்திபார் இல்லாத நேரம் போத்திபாருடைய மனைவி யோசேப்பின் மேல் கண் வைத்து அவனை நிர்பந்தப்படுத்துகிறார், கட்டாயப்படுத்துகிறார். ஆனா சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிற யோசேப்பு தவறுதலுக்கு இடம் கொடுக்கல. அல்லேலூயா. அங்க தனக்கு சாதகமா சந்தர்ப்பத்தை யோசேப்பு என்ன பண்ணிக்கல, பயன்படுத்திக்கல. பாருங்க, போத்திபார் இல்ல, நம்முடைய எஜமான் இல்ல, எஜமானி நம்ம இடத்துல நெருங்குறார், அவளுக்கு இணங்குவோன்னு சொல்லி என்ன பண்ணல, ஒருபோதும் அப்படிப்பட்ட தவறான காரியத்துக்கு யோசேப்பை இடம் கொடுக்காம அவன் தேவனுக்கு உண்மையா இருந்தபடினாலே, தேவனுக்கு பயந்தபடினாலே எகிப்திலே யோசேப்பை கர்த்தர் அரசனாக உயர்த்தினார். ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எகிப்தின் ஆவி உன்னோடு இருக்குமானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தனிமையை உன்னை சந்தர்ப்பமாக நீ பயன்படுத்திக் கொள்வாய். உனக்குள்ள ஒரு வேசித்தனத்தின் ஆவி போராடி கொண்டு இருக்கும், ஒரு விபச்சாரத்தின் மயக்கம் உனக்குள்ள போராடி கொண்டு இருக்கும். உன்னால வெளியே வர முடியாதபடி இந்த சான்ஸ் தான், இந்த சந்தர்ப்பம் தான், இப்பதான் சான்ஸ், இப்பதான் சந்தர்ப்பம், இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் நம்மளை தேடி வராது, ஒரு நல்ல வாய்ப்பு நம்மளை தேடி வராது, வாய்ப்பு தானா தேடி வருது, நம்ம பயன்படுத்திக்கணும்னு சொல்லி தவறுதலுக்கு, இடம் மாறி போவதற்கு, வழி மாறி போவதற்கு, தடம் விலகி போவதற்கு யோசேப்பு இடம் கொடுக்காம அங்கிருந்து அவன் விலகி ஓடினான்னு வேதம் சொல்லுகிறது. கைதிகள் அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. யோசேப்புக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு தேவ பயம் இருந்துச்சு. எகிப்தின் ஆவி எகிப்தில் இருந்த யோசேப்புக்கு உள்ள இல்ல. யோசேப்பு எகிப்தில் தான் இருக்கிறான், ஆனா எகிப்தின் ஆவி யோசேப்புக்குள்ள இல்ல. பாருங்க, ஆனா போத்திபாருடைய மனைவிக்குள்ள அது இருந்தது. கைதிகள் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. போத்திபாருடைய மனைவி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தனக்கு ஒரு கணவன் இருந்தாலும் என்ன பண்ணிட்டா, கணவனை விட்டுட்டு இந்த யோசனைக்கு அவருக்கு இடம் கொடுக்க ஆரம்பிச்சா. அருமையான சகோதரிய சகோதரியே, இன்னைக்கு உன் கவனம், உன் யோசனை, உன் சிந்தனைகள் தடம் மாறக்கூடாது, வழி மாறக்கூடாது. யோசேப்பை போல கர்த்தருக்கு முன்பாக நீ உண்மையா இருக்கணும், கர்த்தருடைய ஆவி பெற்றவனா இருக்கணும். உனக்குள்ள நீ எகிப்தில் இருந்தாலும், இந்த உலகத்தில் நீ வசித்தாலும், எகிப்தின் ஆவி உனக்குள்ள அலக்கழிக்க கூடாது. எகிப்தின் வல்லமைகள் உன்னை ஆட்கொள்ளக்கூடாது. அந்நிய வல்லமைகள் உன் சிந்தனை அலக்கழிக்க கூடாது. வேதிகள் அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. 43:32 ஆதியாகமம் 43:32. எகிப்தியர் எபிரேயரோடு கூட சாப்பிட மாட்டார்கள். அப்படி செய்வது எகிப்தியருக்கு எப்படியா இருக்கும், அருவருப்பா இருக்கும். யாருக்கு அருவருப்பா இருக்கும், ஜாதி வித்தியாசம் பார்க்கறவங்களுக்கு எப்படி இருக்கும், அருவருப்பா இருக்கும். அல்லேலூயா. என்ன பண்ணுவாங்க, அந்த வித்தியாசம் பார்க்கறவங்கலாம் பக்கத்தில் ஆளை பார்ப்பாங்க. ஓஹோ, நீ என்னாரா, தூரமா உட்காரு, நீ உட்காரலாம், நானும் எழுந்து போயிடுறேன்னு சொல்லி எழுந்து போயிடுவாங்க. ஆளை பார்ப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த என்ன பண்ணுவாங்க, ஊர் என்ன, சில பேரெல்லாம் பழகுற ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, உன் பேர் என்ன, ஊர் என்ன, உன் சமூகம் என்ன. நான் சொல்றது புரிஞ்சுட்டீங்களா? கைதிக்கு நிலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். முதல் கேள்வியே அதுதான் அவங்களுக்கு. ஊரு பேர் கேட்டுட்டு அடுத்து என்ன பண்ணுவாங்க, நீ எந்த சமூகத்தை சேர்ந்தவன், அப்புறமா தான் அவங்க பழக ஆரம்பிப்பாங்க. ஓகே ரைட். கைதிக்கு நிலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கர்த்தருடைய பிள்ளைய என் ஆண்டுக்குள்ள வந்துட்டு, ஆலயத்துக்குள்ள வந்துட்டு, ஒரே ஆவியினாலே என்ன பண்ணிருக்கிற, ஞானஸ்தானம் பெற்ற, ஒரே ஜலத்தினால ஞானஸ்தானம் பெற்ற, ஒரே ஆவியினால பரிசுத்தாவி பெற்றுக்கொண்ட, ஒரே பந்தியில் என்ன பண்ற, பங்கு பெற, உனக்கு தனி கப்பு இல்லை, அல்லது உனக்குன்னு தனி அப்பம் இல்லை, ஒரே அப்பத்தை தான் நம்ம பண்றோம், விட்டு கொடுக்குறோம். உனக்குன்னு ஸ்பெஷலா தனியா தயாரிக்கல, உனக்கு ஸ்பெஷலா இயேசுவின் ரத்தத்தை நம்ம என்ன பண்ணல, தனி பாட்டில கொண்டு வந்து கொடுக்கல. கப்பு இருந்தாலும் அந்த திராட்சை ரசம் ஒன்றுதான். கைதிகள் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிதான் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை. அருமையான தேவ ஜனமே, இந்த கால வேளையில நீங்கள் நானும் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பு எகிப்தில் இருந்தாலும் அந்த எகிப்தின் ஆவி யோசேப்புக்குள்ள போராடவில்லை. இந்த எகிப்தியர்களுக்குள்ள எபிரேயர்களை பார்க்கும்போது ஒரு அருவருப்பு. இவன் பக்கத்துல நம்ம ஏன் சாப்பிடணும், இவன் கூட ஏன் நம்ம உட்காரணும்,
இவன் யாரு, இவன் என்ன அப்படின்ற ஒரு அருவருப்பு இருந்தது பாருங்க. ஆனா அதே யோசேப்பு தரிசனம் பார்த்து எகிப்தில உயர்த்தப்பட்ட பின்பு அவன் ராஜா அரண்மனையில ராஜாவுக்கு சமானமாக உணவு சாப்பிட்டான். கைதிகள் அழியிலே சொல்லுங்க. எகிப்தியர் எந்த எபிரேயரை அற்பமாய் பார்த்தார்களோ அந்த எபிரேயர் இப்பொழுது ராஜாவுக்கு இணையா இருக்கிறான். கைதிகள் அழியிலே சொல்லுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? தனக்கு தேவைன்னு என்ன பண்ணுவாங்க, கோபுரத்தில் வைப்பாங்க, தங்களுக்கு சமமா உட்கார வைப்பாங்க, தங்களுடைய மேடையில தாங்க சாப்பிட்ற தட்டில் நிகரா சமமா வைப்பாங்க. தேவையில்லைன்னு என்ன செஞ்சிருவாங்க, தூக்கி போட்டுருவாங்க. அப்ப அவங்ககிட்ட பார்த்தீங்களா, தேவைப்பட்டால் அல்லேலூயா, தேவை வேலை முடிஞ்சிச்சு என்ன செஞ்சிருவானுங்க, அடிமைகளை கொத்தடிமைகளை மாற்றுவாங்க. கோபுரத்துல வைப்பானுங்க. எபிரேயனை கோபுரத்தில் வச்சாங்க. யோசேப்பு ஒரு எபிரேயர். அப்புறம் தேவைப்படலன்னு சொல்லும்போது அதே எபிரேயர்கள், இஸ்ரவேலராக எபிரேயர்கள் எகிப்தில 430 வருஷம் கொத்தடிமைகளாக இருந்தார்கள். கைதிகள் அழியிலே சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் எகிப்தின் ஆவி. தேவைப்பட்டால் அவங்களுக்கு வசதி பேசும், தேவை முடிஞ்சதுமே அல்லது வேலை முடிஞ்சதுமே அவர்களை தூக்கி கீழே தூரம் வீசும். நீ எப்படி இருக்கிற, உனக்கு தேவைன்னா ஒருத்தர் வேணும், அவங்களுக்கு நல்லா பேசுவேன், பழகுவேன், செய்வேன். பிடிக்கலன்னா அவங்க என்ன செஞ்சிருவேன், டோட்டலா ஓரம் கட்டிடுவேன். அப்படிப்பட்ட ஒரு குணம் சுபாவம் இருக்குமானால் உனக்குள்ள எகிப்தின் ஆவி உன்னை கலந்து பண்ணி கொண்டிருக்கிறது. அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். போதும், நான் மிகுந்த சத்தம் என்று கூப்பிட்டேன். இந்த போத்திபாருடைய மனைவி தப்பிச்சுக்கிறதுக்கு பழியை தூக்கி யோசேப்பு மேல போட்டுட்டார். ரலிலே சொல்லுங்க பார்க்கலாம். கவனிச்சீங்களா? இந்த எகிப்தின் ஆவி உடையவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஒரு பிரச்சனையில மாட்டினான்னா தான் மாட்டினது இல்லாம என்ன செய்வாங்க, மற்றவங்களையும் மாட்டி விட்டுருவாங்க. இல்லைன்னா அவங்க தப்பிச்சுக்கணும்னு என்ன செய்வாங்க, மற்றவங்களை இழுத்து விட்டுருவாங்க. கைதிக்கு ரலிலே சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சம்மா தான் சொல்லுங்களா, இவ்வளவுதான் சத்தமா கவனிக்கும் செய்தி கவனிக்கும். ஒரு முறை சினிமா திரையரங்குக்கு அழைக்கப்பட்டிருந்தேன் நண்பர்களோடு கூட போவதற்கு. ஆனால் அன்னைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை. என் நண்பர்கள் எல்லாம் சினிமா திரையரங்கு போனார்கள். அப்பொழுது எதிர்பாராத விதமாக சினிமா படம் முடிந்ததும் போலீஸார் என்ன செஞ்சாங்கன்னா, அங்கே இருக்கிற வாலிப பிள்ளைகள் எல்லாம் பரிசோதித்தாங்க. ஏதோ ஒரு கும்பல் கலவரம், அது சம்பந்தப்பட்டவர்களுக்கு இருக்கிறாங்கன்னு சொல்லி விசாரிக்கும் போது பாதி பேர் தப்பிச்சு ஓடிட்டாங்க. நண்பர்கள் பாதி பேர் தப்பிச்சு ஓடிட்டாங்க, பாதி பேர் மாட்டிக்கிட்டாங்க. அந்த பாதி பேர் தப்பிச்சு ஓடுறவங்க மாட்டிக்கிறவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, சார் நாங்கள் மட்டும் இல்லை, தப்பிச்சு போன நண்பர்கள் இருக்கிறாங்க, அவங்களை கூட்டிட்டு வராங்க. ஒரு ரயில்வே சொல்லுங்க பார்க்கலாம். கத்தருக்கு சோதனம். மொத்த கும்பலும் வந்தாங்க. விசாரிச்சா இதுக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லை சார், எங்களையே சார் கூப்பிட்டு விசாரிக்கிறீங்க. அப்போ அவன் தப்பிச்சு போனவன் சொல்றான், ஏன்னா நீ தான் மாட்டானா எங்களை என்ன சேர்த்து வைக்கிறேன்னா. அவன் சொல்றான், நாங்கள் மட்டும் அடி வாங்கணும், நாங்கள் மட்டும் ஜெயிலுக்கு போகணுமா, ஒன்னா தானே சினிமா தேட்டருக்கு வந்தோம், நல்லதோ சந்தோஷம் கெட்டதோ எதுவோ ஒண்ணு மொத்தமா அனுபவிப்போம் அப்படின்றான். இதுக்கு ரயிலே சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் எகிப்தின் ஆவி. என்ன பண்ண, உன்னை போட்டு கொடுக்கும், உன்னை மாட்டி விடும், அபாண்டமான பழியை உன் மேல சுமத்தும், வீண் பழிக்கு நீ உள்ளாவாய். கத்தருக்கு சோதனை உன்னை சிக்க விட்டு வேடிக்கை பார்க்க வைக்கும். இந்த எகிப்தின் ஆவி உனக்குள்ள கூட கத்தருக்கு சோதனை. சில பேர் தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, பழி இன்னொருத்தர் மேல போட்டுருவாங்க. பிரதர் சிஸ்டர், அப்படிப்பட்ட பொருளாதார போராடிட்டு இருக்குதா, அதுதான் எகிப்தின் ஆவி. இந்த காலவெளியில அப்படிப்பட்ட எகிப்தின் ஆவி உனக்குள்ள போராட்டத்தை அந்த போத்திபாருடைய மனைவி தான் தப்பித்துக் கொள்வதற்கு பழியை யோசேப்பு மேல் சுமத்தினார். அநியாயமாய் சுமத்தப்பட்ட யோசேப்பு குற்றம் புரியாது இருந்தும் சிறைச்சாலையில் தள்ளப்பட்டான். கைதி விரலிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த எகிப்தின் ஆவி உனக்குள் இருக்குமானால் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை கேட்டு நீ மனம் திரும்பணும், குணப்பட வேண்டும். கம்மியான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பார்க்கும்போது வாசிங்க. யாத்திராகமம் 1:13. எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை எப்படி வேலை வாங்கினாங்க, கொடுமையா வேலை வாங்கினாங்களாம். கொடுமை. அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் உடன்பிறந்த சகோதரனை நீ கொடுமைப்படுத்தக்கூடாது. உன் குடும்பத்தாரை நீ கொடுமைப்படுத்தக்கூடாது. உன் வீட்டாரை நீ கொடுமைப்படுத்தக்கூடாது. வேலை ஸ்தலத்துல உனக்கு கீழே இருக்கிறவங்களை நீ கொடுமைப்படுத்தாத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் கொடுமைப்படுத்தப்படுவார்கள். ஆனால் உன் நிமித்தம் அவர் கொடுமைப்படுத்தப்படுவார்கள். ஆனால் இந்த எகிப்து நாவி உனக்குள்ள இருக்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீ திரும்ப அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எகிப்து நாவி நீ உன்னை விட்டு விலகி வந்துடணும். எகிப்து நாவி உனக்குள்ள கலங்க பண்ணக்கூடாது. எகிப்தின் வல்லமைகள் உனக்குள்ள இருக்கக்கூடாது. வேதத்தில் நாம் பார்க்கும்போது யாத்திரையாகவும் மன்னித்துக் கொள்ளுங்கள் ஆதியாகவும் அதனுடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் படிக்கலாமா? யாத்திரையாகவும் 16:6. உட்காந்தீங்க. சாராய் தன்னுடைய வேலைக்காரியாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு மனைவியை கொடுத்துட்டார். ஆனா ஆகார் கொஞ்சம் என்ன பண்ணிட்டாங்க, மனசுல அவங்களுக்கு நாமளும் ஒரு எஜமானி என்ற எண்ணம் வந்துருச்சு. இப்ப ஆபிரகாம் என்ன சொல்றாரு, நீ பார்த்துதான் அவ எனக்கு திருமணம் பண்ணி கொடுத்த, அதனால சாராலே எதுவா இருந்தாலும் உன் பொறுப்பு தான், உன் நிர்வாகம் தான், உன் கையில கொடுக்குறேன், அவளை நீ எப்படி ட்ரீட் பண்ண நினைக்கிற ட்ரீட் பண்ணுன்னு சொல்றதுமே. இப்ப சாரா என்ன பண்ணிட்டாங்க, அதிகாரத்தை கையில் எடுக்கிறாங்க. மீதி வார்த்தை படிக்க. இப்ப அப்பொழுது சாராய் ஆகாரை கடினமாய் நடத்தினபடியால் அவ படுத்தின கொடுமை தாழ முடியாம ஆகார் செஞ்சுட்டா, வீட்டு விட்டு ஓடி போயிட்டார். இப்ப இந்த சாராளுக்குள்ள இந்த எகிப்து நாவி எப்படி வந்துச்சு? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமும் சாராலும் பஞ்சம் வரும்போது எகிப்துக்கு போனாங்களே, அப்போ வந்துச்சு. கைதிகள் அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். எகிப்துக்கு போனதுனால அந்த எகிப்து நாவி சாராளுக்குள்ள வந்து இப்ப ஆகார இந்த சாரால் என்ன பண்ணுது, அடிமைத்தனப்படுத்துது, கொடுமைப்படுத்துது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான சகோதரனே, மற்றவங்களை கொடுமைப்படுத்தார, அவங்கள வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கடினப்படுத்தார. ஆகார் எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தப்பட்டிருந்தால், கடினப்படுத்தப்பட்டிருந்தால் வீட்டை விட்டு வெளியே ஓடிட்டு இருப்பார். சாரால் கொடுக்கிற அந்த குடைச்சல் தாழ முடியாம ஒரு நிமித்தமா அப்படி யாராவது வீட்டை விட்டு வெளில போவாங்கன்னா அந்த பழிக்கு நீதான் காரணமா இருப்ப. உனக்குள்ள அந்த எகிப்தின் பொல்லாத ஆவி உனக்குள்ள கலங்கடித்துக் கொண்டிருக்கிறபடினால, உனக்குள்ள அலங்கழித்துக் கொண்டிருக்கிறபடினால்தான் உன் வார்த்தைகள் நிமித்தம் அவங்க வீட்டை விட்டு வெளியே போயிடுகிறாங்க. கைதிகள் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நீ மனம் திரும்பணும். அப்படிப்பட்ட ஆவிக்கு இடம் கொடுக்காத, அப்படிப்பட்ட கடினமான வார்த்தைகளை பேசாத, கடும் சொற்களை பேசாத, அப்படி அவங்களை ட்ரீட் பண்ணாத, அப்படி அவங்களை வழி நடத்தாத. அவங்க நீ பேசக்கூடிய மனமடிவுக்கூடிய வார்த்தைகளை சொல்லி அவர்கள் மனம் சோர்ந்து வீட்டை குடும்பத்தை விட்டு வெளியே புறப்பட்டு போகிற அளவுக்கு ஒரு வார்த்தைகள் அல்லேலூயா கொடுமைத்தனத்துக்குள்ளோ அல்லது கண்டிக்கத்தக்க கடினப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இருக்காதபடிக்கு எகிப்து நாவி உனக்கு இடம் கொடுக்காரு. கைதிகளிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா தான் சொல்லுங்க பார்க்கலாம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யாத்திராகமம் 2:11. அடிக்கிறது கண்டு எகிப்து கிட்ட என்ன இருக்குது, அடிக்கிற பழக்கம் இருக்குது. அல்லேலூயா. என்ன பழக்கம் சொல்லுங்க பார்க்கலாம். அடிக்கிற பழக்கம். உலகத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல, அடியார் மாடு படியார். சில குடும்பங்கள் அப்படிதான். உனக்கு என்ன சொன்னாலும் புரியாது, அடிச்சாதான் அவங்களுக்கு என்ன செய்யும் புரியன்னு சொல்லி தினந்தோறும் அடிக்கிறதையே பழக்கமா கொண்டிருப்பாங்க. அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த காலங்கள் நன்றாக அறிந்து கொள். உனக்கு அடிக்கிற பழக்கம் இருக்குமானால், அடிக்கிறதே பழக்கம் இருக்குமானால் உனக்குள்ள எகிப்து நாவி இருக்குது. ஒரு சின்ன விஷயமானால் உடனே நீ கை நீட்டு வேண்டாம். ஒரு சின்ன விஷயத்தை பொறுத்து கொள்ள முடியாம அடிக்கிறதுக்கு ஒரு கரம் ஓங்குமானால் உனக்குள்ள இந்த எகிப்தின் ஆவி உனக்குள்ள இருக்குது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எகிப்தின் ஆவி உனக்குள்ள இருக்கக்கூடாது. எதுக்கு எடுத்தாலும் அடிக்கிறதுக்கு உண்டு கை ஓங்குமானால், ஒரு சின்ன விஷயம் கூட தாழாம உடனே அடிக்கிறதுக்கு நீ கை நீட்டுவாயானால் இந்த எகிப்தின் வல்லமை உனக்குள்ள போராடி கொண்டிருக்கிறது. யோசிச்சு பாருங்க, நம்ம எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? அடிக்கிறவங்களா இருக்கிறோமா? மனம் தெரியும்.
அடிக்கிறதுக்கு கை வாங்காது. கைதிகள் அழிலே சொல்லுங்களேன். அடுத்தபடிங்க யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 35. துரிதமா படிங்க. யாத்திரை 12:35. அருமையான தேவஜனமே, கர்த்தருக்குள் வந்துட்டு இருக்கிறோம், சத்தியத்துக்குள் வந்ததுக்கு அப்புறம், நம்முடைய பிரமாணத்துக்குள் வந்ததுக்கு அப்புறமா என்ன செய்யணும்? உலக ஆசைகளை வெறுக்கணும். இந்த எகிப்தியர்கள் இஸ்ரவேல் தேசத்தை விட்டு புறப்பட்டு வரும்போது என்ன பண்ணாங்களாம்? எல்லாவற்றையும் எடுத்துட்டு வரும்போது எகிப்தியர்கிட்ட இருக்கிற வெள்ளியும் பொன்னையும் என்ன பண்றாங்க? எடுத்துட்டு ஓடி வராங்க. கைதிகள் அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. திருமணத்துல என் மகனுக்கு இவ்வளவு நகை போட்டாதான் நான் பொண்ணை கொடுப்பேன்னு சொல்லி நீ பேசுவேன்னு சொன்னா, பிரதர் சிஸ்டர், உனக்குள்ள எகிப்தின் ஆவி இருக்குது. உனக்குள்ள நகை வாங்கணும், இருக்கிற நகை பத்தாது அப்படின்ற எண்ணம் யோசனை இருக்குமானால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உனக்குள்ள இந்த தங்கம் வெள்ளி இவர்களை சவகரிக்கணும்னு சொன்னா இந்த உலக ஆசீர்வாதம் இருக்குது. அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா தான் சொல்லுங்களேன். அல்லேலூயா. காலவேளையில் நன்றாக அறிந்து கொள்ளுங்க. நம்ம அப்போஸ்தலருடைய உபதேசத்துல வந்திருக்கிறோம், அப்போஸ்தலருடைய சத்தியத்துல வந்திருக்கிறோம், அப்போஸ்தலருடைய கற்பனைகளுக்கு தேவனுடைய பிரமாணத்துக்கு நாம் கட்டுப்பட்டவர்களாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கடந்து வந்திருக்கிறோம். அப்போஸ்தலர்கள் அப்படித்தான் இருந்தாங்க. வாசிச்சவர்கள் அப்போஸ்தலர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். Book of Acts chapter 3 verse 6. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. இப்ப சொல்வீங்க, நம்ம கிராமம் திருவள்ளவாயில் மாதிரி திருமுல்லைவாயில்னு ஒரு ஊர் இருக்கு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியல. ஆவடிக்கு முன்னாடி திருமுல்லைவாயில். அங்க ஒரு பாஸ்டர் இருக்கிறார். அவர் எங்க தலைமை சபையில செய்தி கொடுக்கும்படி வந்தார். அவர் செய்தி கொடுத்துட்டே இருந்தார் பாருங்க. திடீர்னு என்ன பண்ணாரு? அல்லேலூயா. என்னடா பாஸ்டர் ஊன்றாரு, ஒரு வித்தியாசமா ஏன் அப்படி பேசுறாரு அப்படின்னு நாங்க எல்லாம் ஷாக் ஆயிட்டோம். என்னன்னு பாத்தீங்கன்னா தூங்குறாவில முடிச்சுக்கிச்சு. கைதிகள் அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். யாரெல்லாம் தூங்குனாங்களோ அவங்களாம் முடிச்சுட்டாங்க. அதோட ஏன் தூக்கம் வருது? தெரிஞ்சு போய் சொல்ற தூக்கம். நம்ம கூட்டம் முடிஞ்ச பேர் கேட்டேன், மாஸ்டர் இது ரகசியம் என்ன? தூங்குறவங்களுக்கு அப்படி ஊதுனாதான் தூக்கம் தெரியும். நாங்க போய் எந்த சபையில் ஊதுனா அவங்களுக்கு திரும்ப ஊதுவாங்க மாஸ்டர். அல்லேலூயா. எங்க சபையில் உள்ளவங்க சீக்கிரமா இருக்க முடியாது, அது வேற மாதிரி ஆயிடும். கிராமத்துலலாம் ஊதுனா அப்படின்னு சொல்லும்போது அது எங்க ஸ்டைல் அப்படின்னு. நீங்க உங்க ஸ்டைல்லே இருங்க, எங்களுக்கு அந்த ஸ்டைல் வேணாம். ஆனா ஒரு விஷயம், அவருக்கு போற மீட்டிங் எல்லாம் அப்படி ஊதி என்ன பண்ணிட்டாரு தெரியுமா? தூங்குறவங்களாம் எழுப்பிட்டாரு. கைதிகள் அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. தூங்காது. கர்த்தருடைய வார்த்தையில் என்ன பண்ணுங்க? விழிப்பாரு, வசனத்துல கவனமா இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல கவனிக்க. இந்த உலகத்தை ஆவி நம்மோடு கூட என்ன செய்யக்கூடாது? போராடக்கூடாது. நம்ம சில நேரம் உலகத்தாரோடு கொடுக்கும்போது உலகத்தானா நம்மளாம் தெரிய முடியாத ஒரு சூழ்நிலை. ஒரு நாள் மீன்ஜொல்ல இருந்து திருவள்ளுவாயில் வரத்துக்கு ஒரு லிஃப்ட் போட்டார். பாவம் சகோதரர் 2 கையில மிராண்டா பாட்டு வச்சுருக்காரு. மனுஷன் கஷ்டப்படுறாருன்னு சொல்லி அவரை தூக்கி பாதையில் உட்கார வச்சு நெய்தபாயில் தாண்டி வந்துட்டு இருக்கிறேன். என் பைக்கு அலைப்பாயுது. இடது பக்கம் வலது பக்கம் போகுது. டயர்ல காத்து கம்மியாக குடிஞ்சு பார்க்குறேன், கரெக்டாக இருக்கு. ஏன் பைக் ஆடுதுன்னு பார்த்தா பின்னாடி இருக்கிறவர் ஆடுறாரு. அப்போதான் எனக்கு இவர் ஃபுல்லா இருக்கிறாரு தெரியுது. அல்லேலூயா. இந்த மனுஷங்கிட்ட எப்படி ஜெயிக்க போறேன்னு தெரியலன்னு சொல்லி இந்த ஆள் குடிச்சிருக்கிறானா நான் குடிச்சிருக்கிறான்னு தெரியல. என்னை பார்க்குறவங்க கட்டாயம்னு சொல்லுவாங்க, இவர் தான் குடிச்சு ஓட்டுறாரு, எப்படியாவது தப்பிக்கணும்னு சொல்லி சற்று தூரம் வந்துட்டுமே என்ன பண்ணார்? ஒரு மிராண்டா பாட்டில் கீழே விட்டார். அது உருண்டு ஓடி இறங்கத்துக்குள்ள தப்பிச்சா போது நான் கொடுக்குறது ஓடி வந்துச்சு. ரயிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம அப்படித்தான் இருக்கிறோம். தேவதேவமே, உலகத்தாரோடு இருக்கும்போது எப்படி இருக்கணும்? அவனோடு ஒத்து போயிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுக்கும் ஒரு வேறு பிரிப்பு ஜீவி இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஒரு நாள் இந்த வேறு வழியில ஒருத்தன்
சைக்கிள் வச்சுட்டு பாவம் அந்த மனுஷன் வேகமாக எடுத்துட்டு போய் ஒரு குழியில் விட்டுட்டார். சைக்கிள் மேலே இருக்குது, ரோடு மேலே இருக்குது, இவர் குழியில் இருக்கிறார். மனுஷன் குழியில் விழுந்துட்டாரு, என்ன காப்பாற்றுறதுக்கு நான் கை பிடிச்சோன்னா அவர் என்ன பிடிச்சி வலிக்கிறார். அல்லேலூயா. ஏன் மனுஷன் நம்மளை பிடிச்சி வலிக்கிறாரு பார்த்தா அப்போதான் தெரியுது அவரும் சரக்கு கேஸ். ஓஹோ, தெரியாம இவருக்கு உதவி செய்ய வந்தோம், நீ பொறுமையாக எழுந்துவான்னு சொல்லிட்டு நான் புறப்பட்டு வந்துட்டேன். அருமையான சகோதரனே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்களில் நம்ம என்ன செய்யறோம்னா, சில பேர் உதவி செய்ய போய் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் விபரீதங்கள் நமக்கு வருது. அதனால உதவி செய்யறது கூட பார்த்து தான் செய்யணும் போல. கைதிக்கு நிலையிலே சொல்லுங்க. ஆனா இந்த மார்க்கத்துல வந்து நீ போற பத்தியா, எங்க போகக்கூடாதோ அவங்க போற. கழுவப்பட்ட பண்ணி, கழுவப்பட்ட யார சொல்றேன், பண்ணி பண்ணி சொல்றேன். கழுவப்பட்ட பண்ணி அது நல்லா தான் கழுவினாலும் செய்யுமா, அது திரும்ப போய் என்ன பண்ணோம், ஒயின் ஷாப்பில் போய் பொருளுமா. கைதிக்கு அலையிலே சொல்லுங்க, சத்தமுறை அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாள் கத்தருக்கு சொந்தம் ஆர்எஸ்ஆர் ஹாஸ்பிட்டல் வழியாக வந்துட்டு இருக்கிறோம். பைக்கெல்லாம் லைனாக அடிக்க வச்சிருக்கு. ஒரு நாள் விழுந்து கிடக்குறான், செத்துட்டான் போலன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்க்குறேன். யாருமே அவனை காப்பாற்ற வரலையேன்னு சொல்லி பார்த்தா அந்த ஆள் கை காலம் அசையுது, உயிர் இருக்குது, இன்னும் கொஞ்சம் உயிர் இருக்குது. போதையில் அவன் செத்துட்டானா இல்லை போதையில் விழுந்து கிடக்கிறானான்னு தெரியல. சகோதரனே சகோதரியே, இந்த காலைகளை நன்றாக அறிந்து கொள். நீ கர்த்தருக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா நீ என்ன செய்யாத, இதுல உருண்டு பெறலாரு, அது ஒரு பிரயோஜனமே இல்லை. வசனம் சொல்லுது, நாயானது தான் தக்குனதை திரும்பவும் தின்னும். அவன் விழுந்து கிடக்கணும் அப்படிதான், அவன் தலையை சுத்திலும் வாமிட்டி. அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். சில நேரங்கள் நம்ம அனுதாபப்பட்டு உதவி செய்து போகும்போது தான் சில புலப்படாத ரகசியங்கள் நமக்கு வெளிப்படுது. கைதி விரலிலே சொல்லுங்க, காலவெளியில் நீங்கள் நாம் நன்றாக அறிந்து கொள்வோம். நீ கர்த்தருக்குள் ரட்சிப்புக்குள் வந்ததுக்கு அப்புறமாக உனக்குள்ள இந்த எகிப்து நாவை அடிக்கடி உனக்கு என்ன செய்யக்கூடாது, போராடக்கூடாது. அல்லேலூயா. இது இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்க பார்த்தீங்களா, இவங்க வெளியே வந்தாலும், எகிப்தின் அடிமைத்தனத்தில் வெளியே வந்தாலும் வரும்போது என்ன பண்றாங்க, வெள்ளியும் பொண்ணையும் எடுத்துட்டு வராங்க. ஆனா அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலர் குறித்து வேதம் சொல்லுகிறது, 6ஆம் வசனம். அப்போஸ்தலர் 3:6. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொண்ணும் இடத்தில் இல்லை, போதும், வெள்ளியும் பொண்ணும் யாரிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இல்லை. அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் வந்து அருமையான தேவஜனமே, உன் கையில் எது இருக்கக்கூடாது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பணம் நகை வச்சிருக்கிறேன், இன்னும் நகை வாங்கணும், இன்னும் தங்கத்தை வாங்கணும், இன்னும் சேர்த்து வைக்கணும், இன்னும் அதை பண்ணணும், இதை பண்ணணும், அந்த எண்ணம் நமக்குள்ள வரக்கூடாது. அப்போஸ்தலர் உபதேசத்தில் வந்துட்டியா, வைராக்கியத்தில் நிற்கிற நீ. கைதி அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமோர் அலையிலே சொல்லுங்க. வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இருக்கிறவங்க தருகிறேன் என்று சொல்லுகிறார். அதுதான் ஒரு பிரதிஷ்டை ஜீவியம். நீ இன்னும் நகையை ஆசைப்பட்டிருப்பாய், ஆனால் இன்னும் அந்த நகைகளை இன்னும் வாங்கணும், இன்னும் அதிகமாக சேர்க்கணும் எண்ணம் இருக்குமானால், உனக்கு ஒரு வேறு பிடிப்பு ஜீவி இல்லை, உனக்கு இது மேல பற்று இருக்குமானால், இது மேல ஆசை இருக்குமானால், இன்னும் உனக்குள்ள எகிப்தின் ஆவி போராடி கொண்டிருக்கிறது. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, லோத்தின் குமாரத்திகள் தகப்பனாலே கர்ப்பவதியாக காரணம் என்ன, காரணம் என்ன, இவங்க லோத்தை விட்டு வெளியே வந்து கூட என்ன பண்ணல, மன்னிச்சுங்க, சோதகுமாரை விட்டு வெளியே வந்து கூட ஒயின் ஷாப்பில் பாட்டில் விடலை, அந்த மது பாட்டில் என்ன செஞ்சிருக்கிறாங்க, எடுத்துட்டு வந்துக்கிறாங்க தகப்பனை குடி கொடுக்குறது. அப்படி கர்த்தருக்குள்ள வந்தோம், ஆண்டருக்குள்ள வந்தோம், இன்னும் ஒன்று மட்டும் இருக்குது, இன்னும் நீ அதை விட்டு நீ வெளியே வரவே இல்லை, அதுக்கு நீ இன்னும் அடிமைத்தனமா இருக்கிற அந்த யோசனைகள், அந்த எண்ணங்கள் உனக்கு கூட என்ன செய்யல, அதை விட்டு நீ வெளியே வர முடியாத அவைகள் உன்னை அலைக்கழித்து கொண்டு இருக்கிறது. கைது அலையிலே சொல்லுங்க. யாத்திராகமம் 14:10. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களை பின்ன வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். மிகவும் பயந்தார்கள். கவனிங்க, எகிப்தியர்கள் அவர்கள் பின்னை வருகிறதை கண்டு பயந்தார்கள். கவனிச்சிங்களா? முக்கியமான விஷயம் என்ன, எகிப்தியர்கள் என்ன பண்ணாங்க, இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்புற மாதிரி அனுப்பிட்டு பின்னாடி ஃபாலோ பண்றாங்க. பிரதர் சிஸ்டர், கணவன் வேலைக்கு அனுப்பிச்சிட்டு ஒரு ஆளை சிசிடிவி கேமரா மாதிரி பின்னாடி அனுப்புறியா, உனக்குள்ள எகிப்தின் ஆவி இருக்குது. அல்லேலூயா. போறவர் என்ன பண்றாரு, எங்க பாக்குறாரு, அவர் தனிமையை என்ன பண்றாரு, ஏது பண்றாரு. சில கணவன்மார்கள் இருப்பாங்க, மனைவி பார்த்து சொல்லுவாங்க, ஏன் வாசல் நிற்கிற, கடைக்கு போனா உங்களுக்கு அவ்வளவு நேரம்,
அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் இவ்வளவு நேரம் பொறுத்து வந்த? அதுல வர சில தகாத வார்த்தைகள் சேர்த்து சொல்லுவாங்க பாரு. இவ்வளவு நேரம் பொறுத்து வந்தேன்னா பரவாயில்ல, யாரை பார்க்க போனாலும் பரவாயில்ல, எவனை பார்க்க போனேன் அது தேவையில்லாத வார்த்தை. அல்லேலூயா. அப்ப உனக்குள்ள அந்த எகிப்தின் ஆவி இருக்குது. சில மனைவிகள் என்ன பண்றாங்க, கணவனை போக விட்டுட்டு பின்னாடி என்ன பண்றாங்க, ஃபாலோ பண்றாங்க. ஏது போறாரு ஏது போறாரு. அது மாதிரி கணவன்மார்கள் என்ன பண்றாங்க, மனைவிகளை ஃபாலோ பண்றாங்க. தேவஜனமே, அப்படிப்பட்ட ஃபாலோ பண்ணுகிற ஒரு அனுபவம், சந்தேக புத்தி உனக்குள்ள இருக்குமானால் உனக்குள்ள என்ன இருக்குது, இந்த எகிப்தின் ஆவி இருக்குது. உன் வாழ்க்கை நம்பிக்கையை நீ கணவன் மேல மனைவி மேல நீ வைக்கல, பிள்ளைகள் மேல நீ நம்பிக்கை வைக்கலன்னா இந்த சந்தேக புத்தி நாவி இருக்குமானால் உனக்குள்ள இந்த எகிப்து நாவி உனக்குள்ள போராடி கொண்டு இருக்குது. கைதிகள் அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஒருவேளை உன் கண்கள் காண அப்படி தவறான வழியில இருப்பாங்கன்னா நீ ஆண்டவர்கிட்ட என்ன பண்ண, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணு. ஏன் உனக்காக ஆண்டவர் கிரியை செய்யல தெரியுமா? நீ போராடிட்டு இருக்கிற மாம்சத்துல சண்டை போட்டுட்டு இருக்கிற, நீ இப்படி கூடாது அப்படி கூடாது. அதனாலதான் ஆண்டவர் யுத்தம் பண்ணல. ஆண்டவர் என்ன சொல்றாரு, எனக்கு வாய்ப்பு கொடுக்கலையே மகனே, என் மகளை நீ எனக்கு வாய்ப்பு கொடுக்கலையே. நான் உன் கணவனுக்கு புரிய வைக்கிறதுக்கும், மனைவிக்கு புரிய வைக்கிறதுக்கும், பிள்ளைகளுக்கு புரிய வைக்கிறதுக்கு வாய்ப்பு என்ன கொடுக்கலையே. நீ தான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறியா? கைதி அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சந்தர்ப்பம் கொடு, அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம நினைக்கிறோம் 50ஆம் சங்கீதத்துல ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன, உன்னை போல நானும் அமைதியா இருப்பேன் நினைக்கிறியா? நான் மௌனமா இருக்கிறதுனால நான் எதுவுமே செய்ய மாட்டேன் நினைக்கிறியா? வசனம் சொல்லுகிறது, அவரே காயப்படுத்தி கட்டு போடுகிறவரும் அவரே. அப்படின்னு அர்த்தம், உடைப்பாராம், உடைச்சிட்டு என்ன செய்வாராம், அவரே கட்டு போடுவாராம். எப்படி? அதனால என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே கையை உடைங்க, ஆண்டவரே காலை உடைங்க, ஆண்டவரே வாய் பொல்லுலாம் உடைங்க ஆண்டவரே. அப்படி ஜெபம் பண்ணிடாதீங்க. அப்படிப்பட்ட ஜெபத்தை ஒருபோது ஆண்டவர் கேட்க மாட்டார். நம்ம செய்ய வேண்டியது நான் ஒப்பு கொடுக்குறேன், எனக்கு மனசுல மாதிரி வாசனையா இருக்குது, தப்பா இருந்தா என்ன திருத்துங்க ஆண்டவரே, அது உண்மையா இருந்தா சம்பந்தப்பட்ட நபரை திருத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை மட்டும் நீங்க மாம்சத்துல போராடிட்டு ஃபாலோ பண்ணது, பின்னாடி அனுப்பிட்டு என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு பாக்குறது. எகிப்து அப்படிதான் பண்ணா பார்த்தீங்களா? இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பிட்டு செய்யறான், பின்னாடியே பின்தொடர்ந்து வரான். அந்த பின்தொடர பழக்கம் உனக்கு இருக்கக்கூடாது. கைதிகள் அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. யாத்திராகமம் 12:29. Exodus 12:29. கடைசியை படிக்கலாம். யாத்திராகமம் 9:35. யாத்திராகமம் 9:35 படிங்க. மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். 35 படிக்கிறீங்க. யாத்திராகமம் கர்த்தர் மோசேயை கொண்டு சொல்லியிருந்தபடியே பார்வோனுடைய இருதயம் என்ன செய்யப்பட்டது, கடினப்பட்டது. இருதயம் கடினப்பட்டவங்க கைதுகள் அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வாட்கள் எதுக்கு அலையிலே சொல்றதே தெரிய மாட்டேன். ஞானசானுக்கு ஒப்பு கொடுக்கறதெல்லாம் கை தூக்குறாங்கன்னா யார் தூக்குறது? எடுக்காத தூக்க மாட்டான்றான், எடுத்தவங்க தான் தூக்குறோம். எத்தனை முறை உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறது தெரியல. ஒரு அழியை சொல்லுங்க பார்க்கலாம். அது மாதிரி நம்ம எதுக்கு சொல்றோம்னு கவனிக்க மாட்டோம். சரி, கவனிக்கணும். கடின இருதயம், இந்த காலவெளியில கடின இருதயம் இருக்கிறவங்களுக்குள்ள எதிர்த்து நாவி இருக்குது. எப்படி? இந்த கடின இருதயம் தான் ஒப்புரவே ஆகாது. அப்படி கடின இருதயம் பார்க்கும்போது நான் நினைக்கிறேன், இந்த சபையிலே என்ன மாதிரி ஒரு கடின இருதயம் யாருக்குமே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். எந்த பிரதர்களுக்கும் இருக்காரு, எந்த சிஸ்டர்களுக்காரு, இந்த வாலிப தம்பிகளை சொல்றேன், இவங்களுக்கே என்ன மாதிரி ஒரு கடின இருதயம் இருக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு கடின இருதயம் கொண்ட ஒரு பாவியாய் நானும் இருந்தேன். அல்லேலூயா. ஒரு காலகட்டத்தில் என் உடன் பிறந்த சகோதரி கிட்ட சுமார் 5 ஆண்டுகள் பேசாம, ஒரே வீட்டில் 5 வருஷம் பேசாம இருந்தேன். அதுக்கு பெண் ஊழியத்துக்கு வரும்போது தலைமை போதுகிறார் அவர்கள் என்ன பண்ணாரு, நீ ஒப்புரவாகாம கடின இருதயமா இருப்பேன்னா நீ ஊழியத்துக்கு ஏற்றவனே அல்ல. நீ காண்கிற சகோதர இடத்துல அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்துல எப்படி அன்பு கூறுவ? பைபிள்ல சொல்லுது, அது பதில் சொல்லு. நீ உன் சகோதர இடத்துல ஒப்புரவாகாம பலிபீடத்துல காணிக்கை செலுத்தினா கர்த்தர் அதை என்ன செய்ய மாட்டாரு, அங்கீகரிக்க மாட்டாருன்னு சொல்லுது. உன் வீட்டார்ட்ட நீ ஒப்புரவாகலையே, உன் குடும்பத்தார்ட்ட நீ ஒப்புரவாகலையே,
உன் வீட்டில் இருக்கிறவங்க நீ ஒப்புரவாகலையே, அப்படி இருக்கும்போது கர்த்தருடைய எப்படி அங்கீகரிக்க முடியும், எப்படி பயன்படுத்த முடியும்? நானும் எப்படியும் அவர்கிட்ட நான் சொல்லி பார்த்தேன். அப்புறம் பேசுறேன் பாஸ்டர், இப்போ இன்னைக்கு நீ பேசுறேன்னா எவ்வளவு மணி நேரம் ஆனாலும் சரி இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன். ஒரு அணிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். பேச வச்சுட்டாரு. அன்னைக்கு பேசினேன். ஆனா அன்னைக்கு ஆலயத்தில் வந்து ஆண்டவர்கிட்ட முட்டி போட்டு என் தவற உணர்ந்தேன். அன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணேன், இத மாதிரி உங்களுடைய கிருபையினால் இனி யாருக்கிட்டையும் என்ன செய்ய மாட்டேன், பேச மாட்டேங்கிற ஒரு பழக்கம் எனக்கு வரவே கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி அன்னைக்கு ஜெபிச்சேன். தேவனுடைய பெரிதான கிருபையினால் இந்த அளவும் இனிமேலும் சரி யாருக்கிட்டையும் அந்த கசப்போ வெறுப்போ வைராக்கியமோ பேசாம போகிறதோ இதுவரையிலும் கர்த்தர் அந்த எண்ணம் வராதபடி கிருபையாக எங்களை காத்து வருகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய ஜனமே, இதுவரைக்கும் பணிவிட ஊழியத்தில் இருந்து சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க சாரியா சொல்லிக் கொடுத்த வார்த்தை இந்த நாளிலும் நம்மை ஆண்டவர் உங்களையும் என்னையும் நம்மளை அற்புத அதிசயம் என்ன செய்வார், அந்த கசப்பு வெறுப்புகள் இல்லாதபடிக்கு நம்மை கிருபையாய் வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். கைதிகளை சொல்லி பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த எகிப்தினுடைய ஆவி என்ன பண்ணுது, இருதயம் கடினப்பட்டது போல. இன்னைக்கு ஒப்புரவாகலைன்னா உங்க இருதயம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கடினப்பட்டிருக்கிறது. யோசிச்சு பாருங்க. நீ திருவிழா இருக்க போறோம், எத்தனை பேர் வீட்டில் நம்ம சண்டை போட்டு வந்துக்கிறோம், பேசாம இருக்கிறீங்க, தோசிட்டு இருக்கிறீங்க, விரோதம், கசப்பு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வைராக்கியம் நமக்குள்ள எத்தனை பேர் இருக்குது, அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அல்லேலூயா. நீ மந்திர நீ பங்கு பெற போற, ஆனா இன்னும் என்ன செய்யல, ஒப்புரவாகல. ஒரு அலையிலேயே சொல்லி பார்க்கலாம். அப்ப இருதய கடினம் உள்ளவர்களை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? மார்க்கு 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் துரிதமா படிங்க. மார்க்கு 16:14. அதன் பின்பு பதினொருவரும் போஜன பந்தியில் இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை உயிர்த்தெழுந்த இயேசு தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமல் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். அங்க திருவிருந்து ஆராதனையில என்ன பண்றாரு ஆண்டவர், கடிந்து கொள்கிறார். திருவிருந்து ஆராதனை வந்து கர்த்தருடைய பிள்ளைகளே, உனக்குள்ள கடின இருதயம் இருக்குமானால் அன்றைக்கு சீசர்களை கர்த்தர் என்ன பண்ணாரா, கடிந்து கொண்டார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப உங்களை என்ன பண்ணுவார் ஆண்டவர், கடின இருதயம் உள்ளவர்களாக நம்மை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, கடிந்து கொள்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு அந்த பயம் இருக்கணும், நமக்குள்ள அந்த கடின இருதயம் கூடாது. எப்போ வருத்தப்பட்டாலும், எப்போ கோவிச்சுட்டாலும், எப்போ மனஸ்தாபப்பட்டாலும் உடனே ஒப்புரவான ஆள் யாரா இருக்கணும் சொல்லுங்க, யாரா இருக்கணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் ஆளு நானா இருக்கணும். கைதிக்கு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் அலையிலேயே சொல்லுங்க. அருமையான சகோதர சகோதரிய, கனம் பண்ணுவதில் முந்திக் கொள்ளுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படின்னா ஸ்தோத்திரம் பண்றது யார் ஃபர்ஸ்ட் ஸ்தோத்திரம் பண்ணணும்? ஸ்தோத்திரம்னு ஒருத்தர் சொல்றதுக்கு முன்னாடி ஸ்தோத்திரம் யார் பண்ணணும்? நான் தான் பண்ணணும். வீட்டில் ஒருத்தர் கோவிச்சுக்கிட்டாங்கன்னா உடனே ஒப்புரவாகக்கூடிய முதல் ஆள் யாரா இருக்கணும்? அவன் பேசணும். நான் பேசுறேன், நான் ஏன் விட்டு கொடுக்கணும், நான் ஏன் பேசணும், இவங்களுக்கெல்லாம் அப்படிதான் பண்ணாதான் புத்தி வரும் அப்படின்னு கொஞ்சம் ஆரம்பிட்டு அப்படி கொஞ்சம் என்ன பண்றது, கொஞ்சம் கோபம் இருக்கிற மாதிரி பண்ணி செஞ்சு கொண்டு கொஞ்சம் கலாட்டம் பண்ணி கொஞ்சம் ஏதோ ஒன்று பண்ணி அப்புறமா என்ன பண்றோம், கடைசியா ஒப்புரவாகும். அப்படி இல்லை தேவஜனமே, ஒப்புரவாகக்கூடிய முதல் ஆளா நீயா இருக்கும். ஆண்டவர் அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா அலையிலே சொல்லுங்க. காலை வேளையில வசனம் சொல்லுகிறது. ஏசியா 19:2. சகோதரனுடைய சகோதரனும் சிநேகிதனுடைய சிநேகிதனும் பட்டயத்தோட பட்டணமும் ராஜ்யத்தோட ராஜ்யமும் யுத்தம் பண்ணும்படியா. சகோதரனோட சகோதரன் கவனிச்சிங்களா? பிரதர் சிஸ்டர், சகோதரனோட சகோதரன் எப்படி இருக்கணுமா? பட்சிக்க கூடாதா? கடைசி பிடிக்கிற வார்த்தையை எகிப்தியரோட போர் கலக்க கவனிச்சிங்களா? எகிப்தியர் போர் கலக்க மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஒரே சமயம் சார்ந்த விசுவாசியே, உனக்குள்ள ஏன் பிரிவு இருக்குது, உனக்குள்ள ஏன் மனஸ்தாபம் இருக்குது? நீ முதல் ஆராதனை வந்தனா நான் 2வது ஆராதனை வருவேன், நீ 2வது ஆராதனை வந்தா நான் சாயந்தர ஆராதனை வருவேன். நீ எந்த ஜபத்துக்கு வரையோ அந்த ஜபத்தை நான் வரமாட்டேன், உன் பக்கத்தில் உட்கார மாட்டேன், உன் முகத்தை பார்க்க மாட்டேன். அப்படி நேர் எதிரில் பார்த்தா கூட என்ன பண்ணுவேன், பார்க்காத மாதிரி திரும்பி போயிட்டே இருப்பேன். அப்ப கவனிக்கிறீங்களா? அதுதான் வசனம் சொல்லுகிறது. எகிப்துல என்ன நடக்குதான், அவங்களுக்குள்ளேயே ஒரு பிரிவினை உண்டாகுதான்.
சத்தமா ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ராஜ்யத்திலே தங்களுக்குள்ள ஒரு பிரிவினை. அப்போ ஒரே சபையை சேர்ந்த நமக்குள்ள அப்படிப்பட்ட யோசனை இருக்கலாமா? பார்த்து பார்க்காத மாதிரி போகலாமா? பேசாத மாதிரி இருக்கலாமா? சபைக்கு ஒரு சகோதரனை சகோதரிய உனக்குள்ள அப்படிப்பட்ட சிந்தனைகள் எண்ணங்கள் இருக்கலாமா? இப்படிப்பட்ட கடின இருதயம் இருக்குமானால் வசனம் சொல்லுகிறது, அன்றைக்கு கடின இருதயமுடைய சீசர்களை கர்த்தர் கடிந்து கொண்டார். அவர்களுக்குள்ள என்ன ஆவி இருக்குதுப்பா? அந்த எகிப்தின் ஆவி இருக்குது. எகிப்து ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி. 430 வருஷம் இஸ்ரவேலுக்கு என்ன பண்ணாங்க? எகிப்துல கொத்தடிமைகளா இருந்தாங்க. நான் சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு தேவையான என்ன பண்ணுவானுங்க? கோபுரத்தில் நிப்பாட்டுவானுங்க. யோசேப்பு தான் எகிப்துக்கு அரசன் சொல்லுவாங்க. வேலை முடிஞ்சு என்ன பண்ணுவாங்க? அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையுமே கொத்தடிமைகளா வைப்பானுங்க. அடிமைத்தனப்படுத்துகிற ஆவி அது உனக்குள்ள போராடப்படாது. கைது அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. லூக்கா 22:24 வசனம். அன்றையும் தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. கவனிக்கணும். எவன் பெரியவனாய் இருப்பான் என்று அவங்களுக்குள்ள என்ன உண்டாயிட்டான்? வாக்குவாதம் உண்டாயிடுச்சான். அப்போ சபைக்கு வர கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய ஆலயத்துக்கு தேவ ஜனமே, உனக்குள்ள என்ன வரக்கூடாது? நான் பெரியவன். நான் எத்தனை வருஷமா சர்ச்சுக்கு வரேன் தெரியுமா? எவ்வளவு காலமா ஆலயத்துக்கு வரேன் தெரியுமா? நீ எப்போ வந்த அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? பேசுறோம். நீ இப்ப வந்த, உனக்கு என்ன தெரியும்? நான் எவ்வளவு காலமா இருக்கிறேன், எனக்கு தான் எல்லாம் தெரியும். நான் பெரியவன், நீ பெரியவன் வரக்கூடாதுன்றதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? உங்களை எவன் முதன்மையா இருக்கிறானோ அவன் எல்லாருடைய கால்களை கழுவுன்னு சொன்னாரு. அவங்க எல்லாம் அமைதியா இருந்தாங்க. நீங்க செய்யாதனால நான் செஞ்சு காட்டுறேன்னு ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஒவ்வொருத்தருடைய கால்களை கழுவ தொடங்கினார். அல்லேலூயா. தாழ்மையை வெளிப்படுத்தி காண்பித்தார். சொல்லினால் அல்ல, செயலினால் காண்பித்தார். கைதிகள் நிலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாழ்மையை வார்த்தை ஜாலத்தினால் அல்ல, செயல் வடிவத்தில் காண்பித்தவர் நம்முடைய ஆண்டவர். எவ்வளவு பெரிய தெய்வம்! மனுஷனுடைய காலை கழுவுனார். அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, இந்த பந்திக்கு வந்திருக்கிற உனக்கு ஒரு தாழ்மை வேணும். அது பேர் கோலத்தனம் கிடையாது. நான் தாழ்ந்து போனோம், நான் பேசணும், அவன் வந்து பேச மாட்டான், அவன் அப்படியே தான் இருப்பான். நான் இணங்கி போனோம், நான் விட்டு கொடுத்து போனோம், நானும் அடிமையா, நானும் கோழையா, அவன் சொல்றதுக்கெல்லாம் நான் பயந்து போகணுமா? அவன் என்னை பார்த்து என்ன நினைப்பான்? பார்த்தியா எங்க போனோம், எங்க சுத்தினாலும் என்கிட்ட தான் வர நினைப்பான். அப்படிலாம் நான் வந்து அனாவசியமா அவங்ககிட்ட போய் கெஞ்ச வேண்டியது அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்காத. ஒரு அழிலையே சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் என்ன? எத்தனை முறை மன்னிக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு? 70 முறை மன்னிக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. உன் சகோதரனை எத்தனை முறை மன்னிச்சிருக்கிற? உன் சகோதரனை. அல்லேலூயா. சகோதரியே, உன் உடன்பிறப்புகள் எத்தனை முறை மன்னிச்சிருக்கிறீங்க? ஆண்டவருக்கு எத்தனை முறை மன்னிச்சிருக்கிறாரு? சொல்லுங்க. எத்தனை முறை மன்னிச்சிருக்கிறாரு. ஆனா நீ காண்கிற சகோதர சகோதரி என்ன செய்யல? இன்னும் மன்னிக்கலையே. உன் வீட்டாரை நீ மன்னிக்கலையே. கர்த்தருக்கு சொந்தரை விட்டு கொடுத்து போகலையே. இன்னும் பிடிவாதமா இருக்கிறிய. இது சத்தியத்தை கேட்கிற, உபதேசத்தை கேட்கிற, வசனத்தை கேட்கிற, அப்போ கூட உனக்குள்ள எகிப்தி நாவி போராடி கொண்டு இருக்கிறது. கைதி விரலிலே சொல்லுங்க. இன்றைக்கு இந்த எகிப்தி நாவி நீ வெளியே வரணும். எகிப்தி நாவி வெளியே வராதவங்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? படிங்க. ஜாத்திரியாகவும் 12ஆம் அதிகாரம் 29. நடுராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தலைப்பிள்ளை முதல் எகிப்தியர்கள் நடந்த சோகம், அவங்களுக்குள்ள அந்த அடிமைத்தன ஆவி, அந்த பொல்லாத வல்லமைகள் அவங்க அளப்பொழித்து இருந்தபடினால தேவனுடைய நியாய தீர்ப்பு வெளிப்படுது. நீ குணப்படாம போனா, வசனத்தை கேட்டு நீ மனம் திரும்பாம போனா தேவனுடைய நியாய தீர்ப்பு வெளிப்படும். இப்ப எகிப்து மேல தேவனுடைய நியாய தீர்ப்பு வெளிப்படுது. என்னது? தலைச்சன் பிள்ளை சங்காரம். வாதையில 10வது வாதை தலைச்சன் பிள்ளை சங்காரம். வீட்டுக்கு வீட்டு சாவு. நல்லா கைது ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு வீட்டுல சாவு இல்லாத வீடு ஒரு வீடு இல்லை. எகிப்துல எல்லாருடைய வீட்லயும் சாவு. அருமையான தேவ ஜனமே, திருவிழா ஆராதனைக்கு வந்து கர்த்தருடைய பிள்ளைய, இன்றைக்கு இந்த எகிப்து நாவி உனக்குள்ள இருக்கக்கூடாது. வாக்குவாதம் பண்ணது உனக்குள்ள இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகோதரனுடைய ஒப்புரவாகாம கடின இருதயம் உனக்குள்ள இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சந்தேக புத்தி உனக்குள்ள இருக்கக்கூடாது. நக ஆசை, மன ஆசை இவைகளை நீ வெறுக்கணும். இது யோசனையிலே இருக்காத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எகிப்தை அடிக்கிறவன், எதுக்கு எடுத்தாலும் அடிக்கிறவன், நீ அடிக்கிற ஆளா இருக்கக்கூடாது. குணம் மாறணும். பிரைஸ் தி லார்ட். சாராய் தன் வேலைக்காரியை கொடுமையா நடத்தினால், நீ உன் வீட்டார குடும்பத்தார கொடுமைப்படுத்தார,
அவர்கள் அடிமைத்தனப்படுத்தாத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போக விட்டு பேசாத, சந்தேகமான வார்த்தைகளை பேசாத. சந்தேகத்தனம் உனக்குள்ள இருக்கக்கூடாது, குணம் மாறணும். அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நின்று இந்த மகிமையினாலே ஒவ்வொரு தொட்டு அனலாவது வீராக இந்த காலங்களில் கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு மேலும் வந்து பலமாய் வந்து இறங்கட்டும். ஒவ்வொரு ஆவியாளர் தொடுங்கப்பா. உயிர் தெளிந்த வல்லம் இறங்கட்டும். உயிர் தெளிப்புகிற வல்லம் இறங்கட்டும். விசேஷித்த வல்லம் இறங்கட்டும். தேவ வல்லம் இறங்கட்டும். தேவ வல்லம் இறங்கட்டும். திருமாவளம் இறங்கட்டும். பின்மாடி வல்லம் இறங்கட்டும். அருமாடி வல்லம் இறங்கட்டும். ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. ஊற்றுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க. ஒவ்வொரு தொட்டு நிரப்புங்க, ஒவ்வொரு தொட்டு நிரப்புங்க. ஆவியோட அருள்மாடி வல்லமை உச்சப்படுவாராக, உச்சப்படுவாராக, நிரப்புவீராக, தொடுவீராக. ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான கால வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த காலை ஆராதனை கர்த்தர்களோடு பேச நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நிகழ்ச்சியின் ஆவியை நாங்கள் தியானிக்க முடியாது. எங்களுக்கு கர்த்தாவே ஸ்தோத்திரம் பேசின உடைய வசனங்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். உடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க உதவி செய்கிற, உடைய வசனங்களை நாங்கள் நிதானிக்க உதவி செய்கிற, எகிப்தின் வல்லமைகள் எகிப்தின் ஆவியங்களை ஒன்று அணுகாதபடி அவைகளை நாங்கள் ஜெயிக்க தொடர்ந்த அதிகாரத்தின் வல்லமையை அபிஷேகித்து விட்டோம். கடந்த ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளை கத்த தொண்டு நிரப்பும் மணலாக்கும் அபிஷேகி வருகை மண்டலத்திற்கு கனி கொடுத்து உதவி செய்யும். தாவே ஸ்தோத்திரம். இனி வருகிற நாட்களில் கத்தாவே நாங்கள் ஆண்டவரே உமக்குள்ளே ஸ்திரப்பட்டிருக்க உதவி செய்யும். வசனத்தை கேட்ட நாங்கள் புறப்பட்டு வெளியே போகும்போது அதை மறந்துடாதபடி, விட்டுடாதபடி, ஆண்டவர் கவனம் இல்லாமல் போகாதபடி உங்களுடைய வார்த்தையின் மீது வசனத்தின் மீது நாங்கள் கருத்துள்ளவர்களாய், தேவ பக்தி உள்ளவர்களாய், தேவ பயமுள்ளவர்களாய் எங்களை மாற்றும். வருகை மட்டும் நிலைத்தது கனி கொடுத்து உதவி செய்யும். கத்த தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும். தாழ்த்து வெறுமையாக்கி பொறுப்பாக சமர்ப்பிக்கிறோம். கனத்துரி மகிமையெல்லாம் அவருடைய நாமத்தை செலுத்துகிறோம். மேற்பரட்சிகரமாகிய இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. மூன்று அலையிலே சொல்லும் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வார்த்தையில் தெரிவிப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.